الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. ونبي موسى الأشعري رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم: مثل المؤمن الذي يقرأ القرآن مثل الأترجة ريحها طيب وطعمها طيب، ومثل المؤمن الذي لا يقرأ القرآن كمثل التمرة لا ريح لها وطعمها حلو، ومثل المنافق الذي يقرأ القرآن كمثل الريحانة ريحها طيب وطعمها مر، ومثل المنافق الذي لا يقرأ القرآن كمثل الحنظلة ليس لها ريح وطعمها مر. متفق عليه. கணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இன்று தொடர்ச்சியாக நாம குர்ஆன் ஓதுவதின் சிறப்புகளை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான எடுத்துக்காட்டை கூறியிருக்கின்றார்கள். குர்ஆனை ஓதக்கூடிய முஃமினும் குர்ஆனை ஓதாத முஃமின், குர்ஆனை ஓதக்கூட முனாஃபிக்கும் குர்ஆனை ஓதாத முனாஃபிக், இவர்களுடைய நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எடுத்துக்காட்டு கூறியிருக்கின்றார்கள். அதை அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று, குர்ஆனை ஓதுகின்ற ஒரு முஃமினின் உதாரணம் நார்த்தங்காய் பழத்தை போன்றதாகும். அதன் மனமும் நறுமணமும் உடையது, அதன் சுவையும் நல்லது. குர்ஆனை ஓதாத ஒரு முஃமினின் உதாரணம் பேரித்தம் பழத்தை போன்றதாகும். அதற்கு நறுமணம் கிடையாது, ஆனால் அதன் சுவை இனிப்பானதாகும். குர்ஆனை ஓதுகின்ற நயவஞ்சகனின் உதாரணம் ஒரு பூவை போன்றதாகும். அதற்கு நறுமணம் உண்டு, ஆனால் அதன் சுவை கசப்பானது. குர்ஆனை ஓதாத நயவஞ்சகனின் உதாரணம் குமட்டிக்காய் போன்றதாகும். அதற்கு நறுமணமும் கிடையாது, அதன் சுவையும் கசப்பானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய 5957வது ஹதீஸும், முஸ்லிமில் வரக்கூடிய 797 ஹதீஸ். இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விதமான நபர்களுடைய எடுத்துக்காட்டு கூறினார்கள், யாருடைய தொடர்பு குர்ஆனுடன் இருக்கின்றது. இப்போ முதல் 2 எடுத்துக்காட்டு பார்க்கும் பொழுது முஃமின்களுடைய எடுத்துக்காட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். முதல் எடுத்துக்காட்டு ஒரு நார்த்தங்காய் போல, அந்த நறுமணமும் சிறந்ததாக இருக்கும், அதே போல் அதோட சுவையும் விருப்பம் உள்ளதாக இருக்கும். ஒரு முஃமின் வாழ்க்கையில் அவன் குர்ஆனை ஓதுகின்றான், அதன் பிரகாரம் அமலையும் செய்கின்றான், அது இருக்கக்கூடிய சட்டங்களை அவன் ஏற்றுக்கொண்டு, அது இருக்கக்கூடிய செய்திகளை நம்பி முழுமை நம்பிக்கை கொண்டு, அதில் சொல்லப்பட்ட கடமைகளை கட்டளையை நிறைவேற்றி தடுக்கப்பட்ட விஷயங்களிலிருந்து அவன் விலகி இருக்கின்றான் என்றால், இப்படிப்பட்டவனுடைய எடுத்துக்காட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அவருடைய வெளித்தோற்றமும் சரி சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும், அவருடைய உள்ளத்தை சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் சிறந்ததாகவே இருக்கும். அது அவருக்கு இந்த குர்ஆன் பரிந்துரையாகவே அமையும். இதெல்லாம் நாம் முன்னால் பார்த்தோம். ஒன்று குர்ஆன், அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக, குர்ஆன் உனக்கு சாதகமாக சான்று பகரும் அல்லது உனக்கு எதிராக சாட்சியமைக்கும். இப்போ இங்கு முதல் விஷயம். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமினுடைய, எந்த முஃமின் குர்ஆனை ஓதுவது கிடையாதோ, ஆனால் முஃமின் அவன் அவருடைய வாழ்க்கையை முடிந்த வரைக்கும் கடமையான விஷயங்களை நிறைவேற்றுகின்றான், குர்ஆன் ஓதக்கூடிய நிலை இல்லை என்றால், அப்படிப்பட்டவனை எடுத்துக்காட்டு ஒரு பேரித்தம்பழம் தான், எந்த ஒரு நறுமணமும் கிடையாது, ஆனால் அவன் முஃமின், அவனிடம் ஈமான் இருக்கின்றது என்ற அடிப்படையில் அது இனிப்பானதாக இருக்கும். என்ன அர்த்தம்? அவருடைய வாழ்க்கையில் சில ஹைர் இருக்கின்றது, ஆனால் அது முழுமையானதாக கிடையாது. மூன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பூவை பற்றி கூறினார்கள். இது முனாஃபிகீன்கள் மற்றும் நயவஞ்சகர்கள் அவர்களுடைய எப்படிப்பட்டவர்கள்? வெளித்தோற்றத்தில் முஸ்லிம்களாக இருப்பார்கள், ஆனால் உள்ளே குஃப்ர் மறைந்திருக்கும். நம்ம மக்கள் மத்தியில் நம்ம சிலரை பார்ப்போம், நமக்கு முன்னால் இருக்கும் பொழுது நல்ல அழகாக நல்லா பேசுவாங்க, ஒரு பேணுதலான ஒரு வாழ்க்கை பேசுவாங்க. அதே அவருடைய குடும்பமோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை என்று பார்க்கும் பொழுது அதுவும் எதிர்மறையாக இருக்கும். இது நயவஞ்சகத்தின் அடையாளமாக இருக்கின்றது.
இப்போ இங்கு ஒரு முனாஃபிக் அவன் ஓதுகின்றான் என்றால் அவருடைய நிலை எப்படி? ஒரு பூவை போன்றதுதான். அதனுடைய நறுமணம் இருக்கும், ஆனால் அது கசப்பானது. அந்த சுவை என்ன? கசப்பானதாக இருக்கும். என்னவாக இருக்கட்டும், அவனுடைய அசல் என்ன? அந்த நைவஞ்சகத்தனம் இருப்பதினால அவனுடைய வாழ்க்கையில் சில பாதிப்புகளும் சில கெட்ட பழக்கமும் இருக்கின்றது. அதே போல இரண்டாவது எடுத்துக்காட்டு, நயவஞ்சகன் ஓதுவே அவன் தொடர்பே கிடையாது குர்ஆனுடன் என்றால் அவன் குமட்டி காய் போன்றதுதான். அது வாடையும் சரியாக இருக்காது. அதே போல் அதை சுவையும் என்ன மக்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது சிறந்தது கிடையாது. நயவஞ்சகர்களை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயத்தில் சொல்லும் பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு தாக்கமும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படாது. குர்ஆனை ஓதுவார்கள், எந்த ஒரு பிரயோஜனம். இதேதான் ஹவாரிஜுடைய தன்மைகளை பற்றியும் முதல் வழி கேட்ட கூட்டங்களுடைய தன்மையை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்ல யக்ரஊனல் குர்ஆன் லா யதஜாவிஸு ஹனாஜிரஹும், அவர்கள் குர்ஆன் ஓதுவார்கள், ஆனால் அந்த குர்ஆனுடைய வசனம் அவர்களுடைய தொண்டைக்குள் குழி கீழே இறங்காது. என்ன அர்த்தம்? எந்த ஒரு அமலும் அவருடைய வாழ்க்கையில் இருக்காது. யம்ருகூன மின தீனி கமா யம்ருகு ஸஹ்மு மின ரமி, அவர்கள் தீனிலிருந்து மார்க்கத்திலிருந்து எப்படி வெளியேறுவார்கள் என்றால் எப்படி ஒரு அம்பு வெளியேறுகின்றதோ அதே போலதான் இவர்கள் வெளியேறி விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு தெரியப்படுத்தினார்கள். இந்த குர்ஆன் தான் ஒரு மனிதனை உயர்த்தவும் செய்கின்றது. அவனுடைய அந்தஸ்து இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அவனை உயர்த்தவும் செய்கின்றது. இதே குர்ஆன் ஒரு மனிதனை தாழ்த்தவும் செய்கின்றது. அதனால்தான் முஸ்லிம்கள் அடுத்த ஹதீஸில் வரும் பொழுது இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன் வயதஉ பிஹி ஆகரீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த வேதத்தை கொண்டு சமுதாயத்தை உயர்த்தவும் செய்கின்றான், கண்ணியப்படுத்துகின்றான். இதே வேதத்தை கொண்டு என்ன அவர்களை இழிவும் படுத்துகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் சொல்லப்பட்டது. கண்டிப்பாக குர்ஆனை ஓதக்கூடியவர் இந்த உலகத்திலும் என்ன கண்ணியமான ஒரு வாழ்க்கை அவருக்கு கிடைக்கும். இந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்களும் அதன் பிரகாரம் அமல்படுத்தக்கூடியவர்களும் அவர்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா அமைக்கின்றான் என்று எண்ணற்ற குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லப்பட்டது. அதே போல யர்ஃபஅல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத், சூரத்துல் முஜாதிலாவுடைய 11வது வசனத்திலும் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான் உங்களில், அதே போல கல்வியாளர்களுடைய அந்தஸ்தையும் தரஜாத்துகளையும் அல்லாஹ் தஆலா உயர்த்துகின்றான். இது முஃமின்களுடைய நிலை. இதனால்தான் மறுமையில இவர்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்படும் என்றால் எப்படி? இவர்களுக்கு முஸ்னத் அஹ்மதில் மற்றும் திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸில் அவனுக்கு ஒரு பெருந்தலாக ஒரு வாழ்ந்த முஃமின் குர்ஆன் தொடர்ச்சியாக அவனுடைய வாழ்க்கையை ஓதியதும் அமல்படுத்திய வண்ணமாக அவன் வாழ்க்கையை வாழ்ந்தான் என்றால் மறுமையில் அவனுக்கு சொர்க்கத்தில் நீ நுழை. பிறகு இக்ரா வரத்தில் வஸ்அத், இன்னொரு அறிவிப்பில் இக்ரா வரத்தில் கமா குன்த துரத்தில் ஃபி துன்யா ஃபஇன்ன மன்சிலத்தக ஆகிரு ஆயத்தின் தக்ரஉஹா, நீ குர்ஆனை ஓது, உன்னுடைய அந்தஸ்தை நீ உயர்த்திக்கொள் சொர்க்கத்தில். எதுவரை என்றால் எந்த வசனத்தில் நீ நிற்பாயோ ஓதுவதை நீ நிப்பாட்டுவாயோ அதுதான் உன்னுடைய அந்தஸ்தாக இருக்கும், அதுதான் உன்னுடைய தரஜாத்தாக இருக்கும் என்று அவனுக்கு சொல்லப்படும். இப்போ இது குர்ஆனுடைய ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கு. இல்லை என்றால் மனிதன் இந்த குர்ஆனுடைய விஷயங்களை கவனம் கொள்ளாமல் அவன் அலட்சியமாக இருந்தான் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் அனுபவித்து விட்டால் மறுமையில் எந்த ஒரு பங்கும் அந்த மனிதனுக்கு கிடையாது. அதாவது சூரத்துல் அஹ்காஃபுடைய 20வது வசனத்திலும் அல்லாஹ் கூறுகின்றான், அந்த நாளில் அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள் அவர்கள் நரகத்தில் போடப்படுவார்கள். அந்த நேரத்தில் அவரிடம் சொல்லப்படும், அத்ஹப்தும் தய்யிபாத்திக்கும் ஃபீ ஹயாத்திக்கும் துன்யா, நீங்கள் உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் நீங்கள் அனுபவித்து விட்டீர்களா? அனைத்துமே நீங்கள் அனுபவித்தீர்கள். வஸ்தம்தஅதும் பிஹா, அங்கு நல்ல ஒரு ஆடம்பரமான எல்லாத்தையும் நீ அனுபவித்தீர்கள். ஃபல்யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூனி பிமா குன்தும் தஸ்தக்பிரூன், இன்றைய நாள் உங்களுக்கு வேதனை தரக்கூடிய தண்டனை கொடுக்கப்படும். உலகத்தில் நீங்கள் அசத்தியத்தை கொண்டு பெருமை அடித்துக் கொண்டிருந்தீர்கள். அதே போல ஒபிமா குன்தும் தஃப்ஸுகூன், அதே போல
மார்க்கத்துடைய விஷயத்தில் உலகத்துடைய வாழும் பொழுது பாவங்களையும் செய்து அல்லாஹ் தாலாவுக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அப்போ சுருக்கமாக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்கள், குர்ஆனை ஓதுபவரும் குர்ஆனுடன் அமல் செய்ய அதை பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்திலும் சிறந்த அந்தஸ்து உள்ளது, மறுமையிலும் அவர்களுக்கு சிறந்த அந்தஸ்து உள்ளது. இந்த குர்ஆன் நமக்கு சான்றாக அது ஆக வேண்டுமா, நமக்கு அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்ய வேண்டுமா, அல்லது இது நமக்கு எதிராக சாட்சி அளிக்க வேண்டுமா என்று நம்முடைய நடவடிக்கையில் தான் இருக்கின்றது, நம்முடைய அணுகுமுறையில் தான் இருக்கின்றது. எதை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் முடிவெடுத்து இந்த குர்ஆனுடைய தொடர்பு நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நாள்தோறும் நம்ம சில வசனங்களை ஓதினாலே அல்ஹம்துலில்லாஹ் எத்தனையோ வசனங்களுடைய அர்த்தங்களையும் விளக்கங்களையும் அறிய முடியும். அந்த சந்தேகம் என்று வரும் பொழுது நாம ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளாமல் அறிஞர்களிடம் அதை கேட்டு நாம் அறிந்து கொண்டோம் என்றால் அது நமக்கு ஹைராக இருக்கும். அதனால்தான் சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருந்தது? 10 வசனங்கள் எடுப்பாங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும் பொழுது, அல்லது இன்னொரு அறிவிப்பில் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள், நாம் 10 வசனங்களை எடுப்போம், அதை படிப்போம், கற்றுக்கொள்வோம், அதை படித்து அதை கற்றுக்கொண்டு அமல்படுத்தி விட்டுதான் அடுத்த 10 வசனத்திற்கு நாம் செல்வோம் என்று சஹாபாக்களே சொல்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில இந்த விஷயத்தை நாம் கொண்டு வர வேண்டும். கண்டிப்பாக நாள்தோறும் சில பகுதி படித்தால் கண்டிப்பாக ஒரு வருடத்தில் ஒரு மாசத்தில் நாம் பெரிய ஒரு அளவு நம்முடைய வாழ்க்கையில இந்த குர்ஆனுடைய தொடர்பு வரும். முயற்சி செய்தோம் என்றால் கண்டிப்பாக நாம செய்ய முடியும். நம்ம ஒரு நாள்தோறும் நம்மால் குர்ஆனை ஓதுற ஒரே ஒரு பேஜ் 15 லைன் இல்லை என்றால் பாதி அதை படித்து அதனுடைய வசனங்களுடைய தமிழாக்கம் இருக்கின்றது, அதை படித்து நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி என்று செல்லும் பொழுது சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையுடைய பிரச்சனைகள், சோதனைகள், அதற்கெல்லாம் அதை தீர்ப்பு ஏற்படுத்துவான். சில நேரத்தில் நாம் ஓதக்கூடிய இந்த குர்ஆனுடைய வசனத்தினால் அல்லாஹ் நமக்கு நிவாரணத்தை ஏற்படுத்துவான். சில விஷயங்கள் நாம் மிக மன உளைச்சல் இருந்து கொண்டிருப்போம், நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அதற்கு தீர்வதில் நமக்கு ஏற்படுத்துவான். சில நேரத்தில் நாம் பாவங்கள் விழுந்த நிலையில் இருப்போம், ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய இந்த வார்த்தைகள் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு உபதேசமாகவும் அமையும். ஆக எல்லா தரப்பில் நாம் பார்க்கும் பொழுது இந்த குர்ஆன் நமக்கு ஒரு ஷிஃபாவாக இருக்கும், நமக்கு ஒரு நிவாரணமாக இருக்கும், நமக்கு ஒரு பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கும். ஆக ஒரு முஃமின் என்பவன் இந்த வாய்ப்பை அவன் இழக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் குர்ஆனை தொடர்ச்சியாக நாம் படித்து அதை புரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தருள்வானாக. அதன் பிரகாரம் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்து கண்ணியப்படுத்துவானாக. ஆமீன்.